திருவருளால நடக்கப்பெறக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரியினுடைய விழாவில் 9 நாட்கள் விரதம் இருந்து நியம நிஷ்டையோட தேவியினுடைய திருநாமத்திற்கு தன்னை அர்ப்பணித்து 9 நாள் விரதம் இருக்கோர்கள் என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதாவது வீடு அமையாதவர்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் கம்பல்சரி சொந்த வீடு அமைஞ்சே தீரும். என்னால் ஒரு பிடி நிலம் கூட என்னால் சரி செய்ய முடியலன்றவங்களுக்கு, இந்த நோன்பு எடுக்கிறவங்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு நான் அதுக்கு பதில் சொல்லுவேன், கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அப்படின்றது தான் அம்மாவனுடைய வாக்கு. 26/6/2025 அமாவாசை வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கி 3/7/2025 உங்க கையில நோட்டீஸ் இருக்கு. இந்த நிகழ்ச்சி நிரல் எல்லாமே நடக்கும். இந்த விரதம் எப்படி இருக்கிறது எடுக்கணும் அப்படின்னா, அம்பாள் 9 நாள் 9 விரதம் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் பழம், ஒரு நாள் இனிப்பு அப்படின்னு சொல்லி 9 நாள் 9 படைச்சு கொண்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. 9 உங்க வீட்லயே படைச்சு நீங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. 9வது நாள் கடைசி நாள் ஆஷாட நவராத்திரியினுடைய பெரும் திருவிழா. அதாவது 4ஆம் தேதி 7ஆம் மாசம் 2025 வெள்ளிக்கிழமை நவமி திதி துவங்குது. இந்த நவமி திதியில தேவியினுடைய திரு நவராத்திரியினுடைய கடைசி நாள். அந்த நாள் அம்மாவுக்கு 3 மணிக்கு மேலதாளங்கள் முழங்க அம்மாவுக்கு சீர்வரிசை எடுத்து வரும் பல மாவட்ட பக்தர்கள். அதாவது நான் இங்கிருந்தே அழைச்சிடுறேன், என்னால் கண்டிப்பா ஒரு சில ஊர்களுக்கு வர முடியாத சூழ்நிலை, வரது கொஞ்சம் முயற்சி பண்றோம். முடியலனாலும் யாரும் கோவிச்சுக்க வேண்டாம். பெங்களூர், கர்நாடகா, மாலூர் மற்றும் ஊட்டி, கொள்ளைக்கால், மைசூர், அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் சென்னை, கல்கத்தா ஆகிய மாநிலம் மற்றும் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள், கும்பகோண பக்தர்கள், இவங்க எல்லாருமே கண்டிப்பா நான் நேரில் கூப்பிட்ட மாதிரி நினைச்சு நீங்க எல்லாருமே வந்துடணும். உங்களுடைய பக்தர்களுக்கு நீங்க எல்லாருமே உங்களுடைய ரூபமா செய்திகளை சொல்லி இந்த தேவியினுடைய திருவிழாவை, இந்த நவராத்திரியை உங்களுடைய ரூபமாக நீங்க நடத்துற மாதிரி மனசுல கருதி கண்டிப்பா கொண்டுட்டு நீங்க சேர்த்துங்க. பாப்பாரப்பட்டி மக்கள், தர்மபுரி மாவட்ட மக்கள், சேலம் மக்கள், அதாவது இந்த இயக்கம், இந்த பக்தியினுடைய, இந்த தேவியினுடைய திருநாம மந்திரம் உலகளாவிய ஒரு பெரிய மந்திரமா கொண்டுட்டு போய் சேர்க்கணும்னு அடியேனுக்கு ஆணையிட்டதுன்னு ஒரு சின்ன கருத்து ரூபமா என்னால முடிஞ்சதை நான் அந்த தேவியினுடைய திருநாமத்தை என்னால யாருக்கெல்லாம் கொண்டுட்டு போய் சேர்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் சேர்த்தி முடிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு கோணல் தான். அம்மா சொல்ற மாதிரி கடைக்கோடி எல்லையில எனக்குன்னு ஒரு பக்தன் இருக்கான் அப்படின்றது உறுதியாயிடுச்சு. அதாவது இன்னைக்கு தூத்துக்குடி முதற்கொண்டு கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா கல்கத்தா, பாம்பே, குஜராத், டெல்லி வரையிலும் இதற்கான பக்தர்கள் இன்னைக்கு ஒருத்தர் நாசம் இருக்காங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா கேரளா, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா கொள்ளைக்கால்,